ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த வகுப்புகள்ல 42 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்போ இன்றைக்கு 43வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ 43வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சைத்தன்ய சைக்க ரூபத்வாத் பேதேதோ யுக்தோ ந கர்ஹிசித் ஜீவத்வம் ச மிருஷா நேயம் ரஜ்ஜவாம் ஸ்ரபக்ரஹோ யதா. அதாவது இந்த மந்திரத்தில், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஜீவன் என்கின்ற நம்முடைய மித்தியத்துவத்தை விளக்குகிறார். அதாவது இப்போ 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இந்த வேதாந்த பாடத்திட்டத்தில். இந்த பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா அப்படிங்கிற 2 விஷயத்தை பார்த்தோம். இப்போ மித்தியா அப்படின்னா அது ஒரு தோன்றி மறையக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். தோன்றி மறையும், அதான் மாயாவாதம். மாயையில எப்படி ஒரு தொப்பியிலிருந்து புறாவை எடுத்து காட்டுற அப்படி அது பார்த்தா உண்மையான புறா, உண்மையிலேயே புறா இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த தொப்பிக்குள்ளேயே போட்டு அந்த புறாவை மறைய வச்சிடுறாரு. அப்புறம் தொப்பியை திருப்பி காட்டுறாரு, இங்க ஒரு புறாவும் இருக்கிறது இல்லை. இது எப்படி சாத்தியம்? இதுதான் மாயாவினுடைய வேலை, மாயையா செய்யப்படுகிற விஷயம். அப்போ அந்த தோன்றி வந்து போகிற அந்த புறா இருக்கு இல்லையா, அந்த மாயாவினுடைய தொப்பியில வந்து போகின்ற புறா எப்படி ஒரு தோற்ற மாயை வந்து போகின்றதோ அது போல இங்கு ஜீவனும் ஒரு மித்தியா என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது சைத்தன்யம் ஒன்றே ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு வேற்றுமை என்பது எப்போதும் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜீவனாக இருக்கும் தன்மை பொய் என்றும் அதை மித்யா என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதனால இங்க பிரம்மம் ஜீவன் அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு இடமே கிடையாதுங்கிறார். அதனால இப்ப நான் தனியாக ஜீவன் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு வேறாக பரமன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்றத இங்க சுட்டி காட்டுறார். அப்ப அதுல பார்க்கும்போது இப்ப நாம தனியா ஜீவன் ஒரு ஆன்மா தனியா இருக்குது, பரமான்மா ஒரு தனி ஆன்மா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் துவைதிகளுடைய கோட்பாடு. அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குழப்பத்துல நாம இதுவும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி படிச்சதுனால பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். இப்போ நாம் இந்த அத்வைத சித்தாந்தத்துல சரியானபடி பாடங்களை படிக்கும் போது ஒரு நல்ல தெளிவும் நல்ல புரிதலோட நம்ம பயணம் பண்ணணும். அப்படிதான் பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, ஜீவன் என்பது ஒரு மித்தியா, தோன்றி மறையக்கூடியதாக தான் பார்க்க வேண்டுமே தவிர அது ஒன்று இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, எப்படி கயிறானது பாம்பாக தோன்றி கொண்டிருக்கின்றதோ அது போல இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ அங்க கயிறு பாம்பாக தோன்றதுன்னா என்ன அர்த்தம்? அங்க கயிறு மட்டும்தான் இருக்குது. ஆனா கயிறுல பாம்பா தோன்றுவதற்கு எது காரணம்? நம்முடைய அறியாமை தான் காரணம். நாம அஜ்ஞானத்தினால, அறியாமையினால அந்த மங்கிய வெளிச்சத்துல கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்ததுக்கு யார் பொறுப்பு? அது நாம தான் பொறுப்பு. ஆனா கயிறு உண்மையிலேயே பாம்பாக மாறிவிட்டதா? மாற கிடையாது. அது கயிறு கயிறாகத்தான் இருக்குது. ஆனா நாம புரிதல் இல்லாம கயிறை பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பரமாத்மா இருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஜீவாத்மா இருப்பதாக நாம் இருமைகளில் இவ்வாறு புரிந்து கொள்கிறோம். இது நம்முடைய அறியாமை, அஜ்ஞானம் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அதுதான் இந்த 43வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ரஜ்ஜவ ஞானாத் ஷனே நைவ யத் வத்ர இஜ்ஜிர்ஹி சர்பினி வாதி தத் வச்சதிதி சாட்சாத் விஸ்வாகாரேன கேவலா. இந்த 44வது ஸ்லோகத்திலே அது கயிறு என்று அறியாமையில் இருக்கும்போது எவ்வாறு அதிலே பாம்பு தோன்றுகிறது, அது போல நிர்குணமான சைத்தன்யத்தை அறியாமல் இருக்கும்போது இந்த உலகம் சத்தியமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறார். அதாவது கயிற்றில் எப்படி பாம்பு தெரிகிறதோ அது போல இந்த சைத்தன்யத்தை அறியாமல் இந்த உலகம் நமக்கு தோன்றுகின்றது என்று சுட்டி காட்டுகிறார்.
இந்த 44வது மந்திரத்தில் அவர் சொல்லக்கூடிய உட்பொருள் இதுதான். ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் ஓமானம் எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, இங்க இருமைகளே இல்லை அப்படிங்கிறது தானே அத்வைத சித்தாந்தம். அப்ப நமக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்கு வேறாக நான் இருக்கிறேன், அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா அப்படிங்கிற புரிதல் வரவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கயிறுல எப்படி பாம்பு அறியாமையில தெரிகிறதோ அது போல பரமனிலே ஜீவன் என்பவன் அறியாமையில் தெரிகிறான், இந்த உலகம் அறியாமையில் தெரிகிறது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்போ அதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த பாடத்திட்டத்தில் பார்க்கப்படுது. அதனால நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வரும்போது ஆதிசங்கருடைய அந்த அத்வைத சித்தாந்தத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். இல்லைன்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா நிறைய தர்க்கவாதிகள் நம்ம இந்தியாவிலே, நம்ம சனாதன தர்மத்திலே தோன்றி மறைந்தார்கள். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருக்கோம். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் அப்படின்னு நிறைய விஷயங்களை உள்ள போட்டு எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு பெரிய குழப்பத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த குழப்பத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறதுல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அடுத்தது இந்த 45வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோ அன்யந்த வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோ அயம் பிரம்மைவாஸ்தி ந சேதரத். அதாவது இந்த இடத்துல உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோ அன்யந்த வித்யதேங்கிறார். அதாவது இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக பிரம்மம் இருக்கிறது, அதற்கு வேறாக எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பிரம்மமாகவே இருக்கிறது, அதை தவிர வேற எதுவும் கிடையாது என்பதாக இந்த 45வது மந்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க நம்ம இந்த வேதாந்த பாடத்திட்டத்துக்குள்ள இப்ப நம்ம வரும்போது இங்க ரொம்ப ஒரு ஆழமான புரிதலுக்குள்ள நம்ம வரணும். எப்படின்னா, இப்ப இந்த உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வேதாந்தம் பேசும். இப்போ நிமித்த காரணம், உபாதான காரணம்னு என்னன்னா, இப்போ ஒரு பானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பானை இருக்கிறது. அந்த மண்பானை உண்டாவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மண்ணு தான் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ மண்ணு தான் அந்த பானைக்கு ஆதாரமாக இருப்பதனால அந்த மண்ணை நாம் இங்க உபாதான காரணம் என்று சொல்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த உபாதான காரணம், நிமித்த காரணம்ங்கிற ரெண்டு விஷயத்துல குழப்பம் வந்துடக்கூடாது. உபாதான காரணம் என்றால் ஒன்று உண்டாவதற்கு அதுதான் முக்கிய காரணம், அதன் மூலமாகத்தான் இங்கு அனைத்தும் படைக்கப்படுகின்றன. அப்போ இங்க இந்த உலகம் உண்டாவதற்கு எது உபாதான காரணமாக இருக்குது? பிரம்மம் தான் உபாதான காரணமாக இருக்கிறது. அப்ப பிரம்மம் இருப்பதினால்தான் இந்த உலகமே தோன்றுகிறது. அப்ப இந்த உலகம்னு தோன்றிட்டா அந்த உலகத்துல என்ன இருக்கு? எல்லாமே அடங்கிடுது இல்லையா? நீங்க, நானு, இந்த பல்வேறு ஜீவராசிகள், மலைகள், செடி கொடிகள், அப்புறம் இந்த கோள்கள், விண்மீன்கள் எல்லாமே அடங்கிடுது. அப்ப உலகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதற்கு அதிஷ்டானம், அதற்கு உபாதான காரணம் பிரம்மம் மட்டுமே. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பானை உண்டாக வேண்டும் என்றால் அந்த பானைக்கு உபாதான காரணம் மண்ணு. அதுபோல இந்த உலகம் உண்டாக வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் பிரம்மம். இது நன்றாக மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றோம், இப்படி போகும்போது இப்ப மண் எப்படி பானையாக மாறும்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? இப்ப மண் தானாவே பானையா மாறிடுமா? தானா பானையாக மாற முடியாது. அப்ப மண்ணெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பானை ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மண்ணை பானையாக மாற்றுவதற்கு, பானையாக செய்வதற்கு குயவன் என்ற ஒருவன் தேவைப்படுகிறது. அப்ப மண்பானை செய்யக்கூடிய ஒரு குயவன் தான் அந்த மண்ணை மண் பானையாக மாற்றுகின்றான். அப்ப மண்ணை மண் பானையாக மாற்றுவதற்கு இன்னொரு காரணம் வேண்டி இருக்கிறது, அதுதான் நிமித்த காரணம். இங்க குயவன் தான் நிமித்த காரணம். அவன் நிமித்தம் இந்த மண்ணானது பானையாக மாறியது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், நிமித்த காரணம்ங்கிறது என்ன? ஒரு மண் பானையாக மாறுவது என்பது மண்ணு தான் அங்க உபாதான காரணம். மண் இருப்பதினால் பானை இருக்கிறது, இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்ப மண் இருப்பதினால் பானை இருக்கிறதுனா அந்த மண் தானாகவே பானையாக மாறாது,
அப்ப மண்ணை பானையாக மாற்றுவதற்கு குயவன் என்ற இன்னொரு காரணம் தேவைப்படுகிறது. அதுதான் நிமித்த காரணம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரம்மத்துக்கிட்ட வரோம். அப்ப பிரம்மம் தானே இந்த இதாக மாறிவிட்டதா? இந்த உலகமாக மாறிவிட்டதா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஏன்னா இங்க மண்ணு தானே பானையாக மாறாது. அப்ப மண்ணை பானையாக மாற்றுவதற்கு, அந்த பானை உண்டாகுவதற்கு இன்னொரு காரணம் தேவைப்படுகிறது. அதுதான் குயவன். அப்ப குயவன் மூலமாக இங்கு மண்பானை செய்யப்பட்டது. அப்ப அந்த மண்பானையை செய்த குயவன் அந்த நிமித்தமாக அந்த காரியத்தை செய்வதனால நிமித்த காரணமாக அவன் இருக்கின்றான். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருப்பது பிரம்மம். அதற்கு வேறாக எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பிரம்மமாகவே இருக்கின்றது. அதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நாம என்ன பண்றோம்? அது எப்படிங்க வெறும் பிரம்மமே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா மாறிடுச்சா, இவ்வளவு பெரிய உலகமா மாறிடுச்சா, அப்ப பிரம்மமே உலகமாக மறிவிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு எழுந்திருக்குது இல்லையா? இந்த பாடத்தை நம்ம இப்ப படிக்கிறதுனால எழுந்திருக்குது. ஆனா இதற்கு முன்னாடி நிறைய ரிஷிமார்கள், குருமார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கேள்வியை எழுப்புறாங்க. அப்ப அந்த அடிப்படையில உண்டானதுதான் நிறைய மதங்கள் நம்ம படிச்சோம். நம்ம ஏற்கனவே தத்துவ தரிசனங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்திருப்பேன். அப்ப தத்துவ தரிசனங்கள் புத்தகத்துல இந்த மதங்கள் எத்தனை மதங்கள் இருக்குது, நியாயம், வைசேசிகம், சாங்கியம் அப்படிங்கிற மதங்கள் வந்தது இல்லையா? அந்த அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மமும் வந்தது. அப்ப இங்க நியாயம், வைசேசிகம் அப்படிங்கிற கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த அணுக்களை உபாதான காரணமாக கொண்டு ஈஸ்வரன் என்கின்ற நிமித்த காரணம் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதாக நியாயம், வைசேசிகம் சொல்லுது. அப்ப இங்க நல்லா இதை உள்வாங்கிக்கணும். அப்போ இங்க அணுக்கள், கண்களுக்கு தெரியாத அணுக்கள் இருக்குது. அதுதானே மண் துகள்கள், கண்ணுக்கு தெரியாத மண் துகள்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பானையாக மாத்துறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒண்ணு சேரும்போது ஒரு வடிவத்தை எடுக்குது. அப்ப அது பானையா மாறுது. அது மாதிரி பல்வேறு அணுக்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது அணுதான் இங்க உபாதான காரணமாக இருந்து இந்த உலகத்தை ஒருத்தன் உண்டாக்கி இருப்பான். அப்படி உண்டாக்கியவன் யாருன்னா அவன் தான் ஈஸ்வரன். அப்ப அவன் தான் இங்க நிமித்த காரணமாக இந்த உலகத்தை படைத்தான் என்பதாக யார் சொல்றா? ஆதிசங்கரர் சொல்லல, நியாயம், வைசேசிகம் அப்படிங்கிற மதம் சொல்லுது. அப்ப மண்ணை பானையாக்குவதற்கு குயவன் எப்படி தேவைப்படுகிறானோ, குயவன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டுமோ, அவன் இல்லாவிட்டால் மண்ணிலே பானை உண்டாகாதோ, அது மாதிரி புரிந்து கொள்ளணும். அப்போ இல்லாத ஒரு பானை என்பது மண்ணிலிருந்து குயவன் மூலமாக உண்டாக்கப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதற்கு ஆரம்பவாதம் அல்லது அசத் காரியவாதம் அப்படின்னு பேரு. அதாவது இந்த வாதத்தை யார் முன்வைக்கிறா? நியாயம், வைசேசிகம் அப்படிங்கிற ஒரு மதம் உண்டாக்குது. இப்ப மேலும் இதை பத்தி மற்ற மதம் ஆராய்ச்சி பண்ணுது. எப்படி ஆராய்ச்சி பண்ணுதுன்னா, இப்ப சத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சத்து என்றால் இருப்பது, அசத் அப்படின்னா அதற்கு எதிர்ப்புறமான வார்த்தை. அசத் என்றால் இல்லாதது. அப்போ வெறும் மண்ணிலே அங்கு பானை இல்லை, இல்லாத பானை அதிலிருந்து விளைந்தது. இப்படித்தான் ஈஸ்வரன் அணுக்களை கொண்டே அணுக்களில் இல்லாத இந்த சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கின்றான். இது நியாயம் என்றுடைய கொள்கை, நியாயம் என்ற வாதம் அவர்களுடைய கொள்கையாக பார்க்கப்படுது. அப்ப இங்க இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கான உபாதான காரணமாக எது இருக்குதுன்னா, கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் இருக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது. ஆனால் தானாக பரிணமிக்க முடியாது. அதை அவ்வாறு ஆக்கியவன் ஈஸ்வரன் இருக்கிறான். அவன்தான் நிமித்த காரணம் என்பதாக இந்த நியாயம், வைசேசிகம் சொல்லுது. அதே மாதிரி சாங்கியம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. சாங்கியம் என்ன சொல்லுது? அவர்களுடைய கொள்கை கடவுள் கிடையாது, கடவுளே இல்லை என்பதுதான் சாங்கியர்களுடைய கொள்கை. ஆனா சாங்கியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இல்லைனாலும் பிரகிருதி இருக்குதும்பாங்க. பிரகிருதி இருக்கிறது. அவர்கள் இந்த இயற்கையை தான் இறைவனாக பார்க்கிறார்கள், பிரகிருதி தான் இறைவனாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த இயற்கையே இந்த உலகமாக பரிணமித்தது அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நம்ம சாங்கியத்தினுடைய கொள்கையை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? புருஷன், பிரகிருதி, அப்புறம் 3 விதமான குணாதிசயங்கள், அதாவது சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் அந்த பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்ற பிரபஞ்ச படைப்புங்கிற புத்தகத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கும்.
அப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, முதல்ல ஆதியில புருஷன் மட்டுமே இருந்தது. அந்த புருஷனிடத்திலிருந்து பிரகிருதி வெளிப்பட்டது. அந்த பிரகிருதி எப்படி இருந்தது? அவ்யக்தமாக, அதாவது ஒடுங்கிய நிலையில இருந்தது. அப்புறம் அந்த பிரகிருதி வியக்தமாக வெளிப்பட்டது. அப்படி வெளிப்படும்போது அதனிடத்திலிருந்து 3 குணங்கள் தோன்றின. அது சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்பதாக வெளிப்பட்டு, அந்த 3 குணங்களுடைய அடிப்படையிலே தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதாக நம்ம படிச்சோம். இது வேதாந்த பாடத்தினுடைய சிருஷ்டி சப்ஜெக்ட். உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற சிருஷ்டி சப்ஜெக்ட் பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதை வைத்துக்கொண்டு நம்ம இந்த காலத்துல வாழக்கூடிய நாஸ்திகர்கள் மாதிரி அவர்களை நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படி அவர்களை நாஸ்திகர்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா, அவர்கள் அந்த நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்திலே எதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், சுத்த ஞானஸ்வரூபமான புருஷன் என்பவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த புருஷன் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா அதை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அதை ஆன்மாவாக, அறிவாக பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். நாம தான் அதுக்கு பின்னாடி கடவுள் எல்லாம் உருவாக்கணும். ஆனா கடவுள் அவர்கள் கடவுள்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வரவே மாட்டார்கள். சாங்கியர்கள் இப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள வரமாட்டார்கள். புருஷன் என்ற ஒரே விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். அது சுத்த ஞானஸ்வரூபமாக இருக்கிறது என்பார்கள். அப்படி இருக்கின்ற அந்த புருஷனிடத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகிருதி தான் இங்க எப்படி இருக்கிறது? ஜடமாக இருக்கிறது. அப்போ இந்த ஜடமான பிரகிருதி இவ்வளவு ஒழுங்காக இயங்குவதற்கு அந்த புருஷனின் சாநித்தியமே காரணம் என்பதாக சாங்கியர்கள் சொல்கிறார்கள். சாங்கியர்கள் அதை தான் சொல்றார்கள். என்ன சொல்றார்கள்னா, பிரகிருதிங்கிறது அந்த புருஷனிடத்திலிருந்து வெளிப்பட்டு ஜடமான பிரகிருதி இவ்வளவு ஒரு ஒழுங்கு நியதியாக இயங்குவதற்கு அந்த புருஷன் தான் காரணம் என்ற அளவில இந்த சாங்கியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நம்முடைய அத்வைத சித்தாந்தமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய அத்வைத சித்தாந்தம் எந்த இடத்துல சாங்கியர்களோட ஒத்து போகுது அப்படின்னா, இந்த ஒரு டாபிக்கை எடுத்துக்குது. என்ன எடுத்துக்குதுன்னா, பிரபஞ்ச படைப்பில ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட், புருஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த புருஷன்ல இருந்து வெளிப்பட்டது பிரகிருதின்னு ஒண்ணு வருது. அந்த பிரகிருதியிலிருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டு அந்த 3 குணங்களும் இந்த உலகமாக பரிணமித்தது. அப்ப அதை நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப ஜடமான இந்த உலகத்துக்கு எங்கிருந்து சாநித்தியம் கிடைத்தது அப்படின்னா, அந்த புருஷனுடைய சாநித்தியத்திலே, அந்த புருஷனுடைய அதிஷ்டானத்திலே தான் இந்த ஜடமான உலகம் இருக்கிறது என்பது புரிய வருது. அப்போ புருஷனின் சாநித்தியம் தான் காரணம். ஆனால் புருஷனே நேராக ஈடுபட்டு இந்த சிருஷ்டியை செய்வதில்லை அப்படின்னு யார் சொல்றா? அதே சாங்கியவாதிகள் சொல்றாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சூரிய வெளிச்சத்துல பயிர்கள் தானாக முளைகின்றன. இப்ப சூரியன் வருது, தினந்தோறும் நமக்கு இரவு பகல் உண்டாகுது. காலையில சூரியன் உதிக்குது. உதித்த உடனே வாடி இருக்கிற பயிர்கள் எல்லாம் அப்படியே செழிப்பா எழுந்து நிக்குது. சூரியனை கண்டவுடனே தாமரை பூ அப்படியே மலருது. அப்ப இந்த தாமரை பூ மலர்வதற்கும் சூரியனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதே மாதிரி சூரியன் வர்றதுனால குளத்து நீரெல்லாம் வற்றி போகுது. அப்புறம் நம்ம துணி துவைச்சு காய போடுற துணி எல்லாம் காஞ்சி போகுது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல, இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்குது. இது எத்தனை எதனால நடக்குது? அந்த சூரியனுடைய விசேஷத்தினால் தானே நடக்கின்றன. அப்ப சூரியன் இருப்பதனால் தானே இங்க பயிர்கள் முளைக்கிறது, நீர் வற்றுகிறது, நம்ம துவைச்சு போட்ட துணி காயுது. அப்படி எல்லா காரியங்களும் இந்த சூரியன் இருப்பதனால இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா சூரியன் இப்ப நான் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கு மார்னிங் டியூட்டி, காலையில நான் எழுந்து போய் பயிர்கள் எல்லாம் விளைச்சல் கொடுக்கணும், அந்த அம்மா துணியை துவைச்சு காய போட்டிருப்பாங்க, அந்த துணியை காய வைக்கணும், அப்புறம் அந்த குளத்து தண்ணியெல்லாம் வத்த வைக்கணும் அப்படிங்கிற ஏதாவது பிளான் பண்ணிட்டு வராரா சூரியன்? அப்படிலாம் அவர் எந்த பிளானும் பண்றதில்லை. அவர் எதை பற்றியும் அவர் யோசிப்பதும் கிடையாது, எந்த பிளானும் பண்றதில்லை. அவர் பாட்டு அவர் இருக்கிறார். ஆனா இங்க மாற்றங்கள் தானாக நடக்குது. அவருடைய அதிஷ்டானத்துல இங்க இந்த உலகத்துல இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல புருஷன் இந்த பிரகிருதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றான். இருப்பினும் புருஷனிடமிருந்து பெற்ற சக்தியினாலேயே இந்த பிரகிருதி இத்தனையையும் தன்னிலிருந்து தானே உண்டாக்கி கொள்கிறது என்பதுதான் இங்க சாங்கியர்களுடைய சாங்கியவாதம். பிரகிருதியே இப்படி சிருஷ்டியாக பரிணமித்திருக்கிறது என்ற சாங்கியர் கொள்கைக்கு பேர் பரிணாமவாதம் என்று பெயர். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சாங்கியர்களுடைய கொள்கைக்கு பரிணாமவாதத்துக்கும் அங்க நியாயம், அந்த வைசேசிகம் அப்படின்னு 2 பேருடைய கொள்கை பார்த்தோம் இல்லையா, அசத் காரியவாதம் அப்படின்ட்டு, அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம 2 கம்பேர் பண்ணி பார்த்தா அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த நியாயம் வைசேசிகம் இருக்கிறவங்க, அதாவது இந்த மண்ணை பானையா மாத்துறதுக்கு எப்படி குயவன் தேவையோ
அது போல இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு இன்னொருத்தன் தேவை, அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சாங்கியர்கள், இல்ல இல்ல அப்படி தனியா ஈஸ்வரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து புருஷனுடைய அதிஷ்டானத்துல இந்த பிரகிருதி தானாகவே தன்னுடைய அந்த வேலையை செய்யுது. அதனுடைய அதிஷ்டானத்தினுடைய இயக்கமாக இது மாறி தன்னில் தானே அனைத்தையும் படைத்துக் கொள்கிறது. அதனால இது பரிணாமவாதம் அப்படின்னு இவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப இங்க நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை இங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நியாயவாதிகள் சொல்லக்கூடிய அசத்து காரியவாதத்திற்கு மாறாக இந்த சாங்கியர்கள் அந்த அசத்துங்கிற விஷயத்துல தூக்கிட்டு சத்காரியவாதத்தை முன்வைக்கிறார்கள். அந்த சத்காரியவாதம் தான் இங்க பரிணாமவாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர்கள் அசத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் சத் என்று நிரூபிக்க பார்க்கிறார்கள். அப்ப உபாதான காரணமான மண்ணிலே இல்லாத பானையை நிமித்த காரணமான குயவன் உண்டு பண்ணினான் என்ற அசத் காரியவாதிகள் சொல்கிறார்கள் இல்லையா? அதாவது சத்து காரியவாதிகளான சாங்கியர்கள் மண்ணுக்குள்ளே பானை முதலிலேயே இருக்கத்தான் செய்தது, எள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை செக்கிலே ஆட்டி வெளிக்கொண்டு வருவது போல அந்த மண்ணில் மறைமுகமாக இருக்கின்ற பானை தான் பிறகு காரியத்தினால் வெளியே பானையாக வருகிறது. அப்போ மண்ணை உபயோகித்தால் பானை வருகிறது என்பதாக இவர்கள் சாங்கியர்கள் சொல்லுகின்ற கருத்து. அப்ப எள்ளை வைத்து பானை பண்ண முடியாதில்ல, ஏன்னா எள்ளுக்கும் பானைக்கும் சம்பந்தம் இல்லை. அது மாதிரி மண்ணை பிழிந்து எண்ணெய் எடுக்க முடியுமான்னா அது முடியாதில்ல. அப்ப பானையில இருப்பது அனைத்தும் மண்ணினுடைய அணுக்கள் தான். அந்த அணுக்களின் ரூபத்தை இப்படி ஒழுங்கு செய்தால் அங்கு பானை என்ற ஒன்று உண்டாகி இருக்கிறது. இது மாதிரி இந்த அணுக்களால இப்படி ஒன்று படைக்கப்படுகிறது. எள்ளை வந்து பானையாக மாற்ற முடியாது, அதே மாதிரி மண்ணை வைத்து எண்ணெய் எடுக்க முடியாது என்ற கருத்துக்களை எல்லாம் யார் முன்வைக்கிறார்கள்னா இந்த அசத்து காரியவாதிகளான நியாயம் என்கிற மதவாதிகள் முன்வைக்கிறார்கள். அப்ப இவருடைய கருத்தை எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கிறார். யாரு? பகவான் ஆதிசங்கரர் அனலைஸ் பண்ணி பார்க்கிறார். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அசத்து காரியவாதத்தையும் நான் எடுத்துக்கல, சத்காரியவாதத்தையும் நான் எடுத்துக்கல அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரம்பவாதமும் இல்லை, பரிணாமவாதமும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆரம்பவாதம்னா எது? அசத் காரியவாதம் என்கின்ற நியாயம் வைசேசிகம் என்கிறவருடைய கொள்கை. அதே மாதிரி பரிணாமவாதம் என்றால் என்ன? அது சாங்கியர்களுடைய கொள்கை. அப்ப சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க? புருஷனிலிருந்து பிரகிருதி வந்து அந்த பிரகிருதியே வந்து புருஷனுடைய அதிஷ்டானத்துல இந்த பிரபஞ்சமாக விரிந்து விட்டதுன்னு சாங்கியர்கள் சொல்றாங்க. அவர்கள் வந்து ஈஸ்வரன் என்ற ஒரு நிமித்த காரணம் தான் அந்த மண்ணுங்கிற உபாதான காரணத்திலிருந்து எப்படி பானை உண்டாக்கப்படுகிறதோ அது மாதிரி இந்த அணுக்களின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு வாதத்தையும் இங்க ஆதிசங்கரர் ஏற்றுக்கொள்ளாமல் இவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் தான் தன்னுடைய மாயா சக்தியினாலே இத்தனை சிருஷ்டி மாதிரி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. பரமாத்ம குயவனுக்கு வேறாக ஒரு மண்ணே கிடையாது. அதனால் ஆரம்பவாதம் சரியல்ல என்பதாக ஆதிசங்கரர் இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் சொல்ல வர்ற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த மாயாவாதம்ங்கிறது என்னன்னா, அதாவது இங்க பிரம்மம் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தானாகவே இந்த பிரகிருதி மூலமாக உலகத்தை படைப்பது கிடையாது. அது அதுவாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரகிருதி அந்த பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கியர்களுடைய கொள்கையும் மறுத்து என்ன பேசுறாருன்னா, அந்த பரமாத்ம குயவனுக்கு வேறாக மண்ணே கிடையாதுங்கிறார். மண்ணுன்னு ஒண்ணு இருந்தா தானே குயவன் அதை பானையா செய்வான். மண்ணுங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதனால இங்க ஆரம்பவாதமும் சரியல்ல என்பதாக அதை உடைக்கிறார். அப்புறம் அடுத்தது அவங்க சொல்ற விஷயத்துக்கு வரார். சாங்கியர்கள் சொல்ற விஷயத்துக்கு வந்து, அந்த பரமாத்மாவே இந்த உலகமாக பரிணமித்தது அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா, பால் வந்து தயிராக பரிணமித்த மாதிரி அங்க ஆயிடும். அதுவும் தவறு தான் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பால் வந்து தயிரா மாறுறதா நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பால் வந்து தயிரா மாறின பிறகு தயிர் தான் அங்க இருக்குமே தவிர பால் இல்லாம போயிடும் இல்லையா? திருப்பி நம்ம பாலை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பால்ல இருந்து தயிர் உண்டாக்குறோம்னா, தயிர் உண்டான பிறகு மீண்டும் அந்த பால் நமக்கு கிடைக்காது. அப்ப அது மாதிரி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பரமாத்மாவே இந்த உலகமாக பரிணமித்தார்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப பரமாத்மா இந்த உலகமாக மாறிட்டா பரமாத்மா இல்லாம போயிடுவாரு. அப்படித்தானே இங்க பொருள் கொள்ளணும். ஏன்னா பால் தயிரா மாறிடுச்சுன்னா தயிர் மீண்டும் பால் ஆகாது. அது போல பரமாத்மா இந்த உலகமாக மாறிவிட்டார் என்றால் மீண்டும் இந்த உலகம் பரமாத்மாவாக மாறாது. அப்ப இது மாதிரி பரமாத்மா ஜகத்து பரிணமித்த பின் இல்லாமல் போய்விட்டால் என்றால்
அது மிகப்பெரிய தவறாக போய்விடும். அதனால் பரிணாமவாதமும் இங்கு ஏற்பதற்கு இல்லை என்பதாக ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இங்க ஆதிசங்கரர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த பரமாத்மா தன்னில் தானாய் தான் தானாக சுத்த ஞானஸ்வரூபமாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே, இன்னொரு பக்கம் தன்னுடைய மாயா சக்தியினால் இந்த ஜீவ ஜகத்துக்களாக தோன்றுகின்றார். எனவே இது எல்லாம் ஒரே சத்வஸ்துவின் தோற்றம்தான், வேஷம்தான் அப்படின்ட்டு யார் சொல்றா? பகவான் ஆதிசங்கரர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இவருடைய இந்த மாயாவாதத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பரமனுடைய மாயா சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக விரியுது. அப்ப அந்த பரமனுடைய மாயா சக்தியை தான் இப்ப நாம இங்க மனோசக்தின்னு உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்காக இந்த பாடத்தை நம்ம இப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். நல்லா அந்த பாடத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, மற்ற மதவாதிகளுடைய கருத்துக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தின் வழிவந்த ஆதிசங்கருடைய கருத்துக்கும் அந்த மாயாவாதத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம இங்க விரிவாக காண முடியும். அப்ப நம்ம இங்க விரிவாக ஏன் அதை காணுறோம்? அந்த கயிறு பாம்பினுடைய அந்த விஷயமே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கயிறு பாம்புங்கிற விஷயமே நிறைய பேரால புரிந்து கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, இப்ப கயிற்று பாம்பு தெரிகிறதுன்னா, கயிறு பாம்பாக மாறலையே. ஆனா நம்ம கயிறே பாம்பாக மாறிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறது எப்படி ஒரு அஞ்ஞானம்? அது அறியாமை தானே. அப்ப கயிறு கயிறாத்தான் இருக்குது. ஆனா நம்முடைய மனசு அந்த கயிறை பாம்பாக பாவிக்குது. அதனால அங்க பாம்பு வந்துருச்சுன்னு சொல்றது யாருடைய தப்பு? கயிறுடைய தப்பா? கயிறு கயிறா தான் இருக்குது. நாம புரியாம கயிற்றுல பாம்பை ஏத்தி வச்சுக்கிட்டு, பாம்பு வந்துருச்சுங்க, பாம்பு அங்க இருக்குதுங்க, பாம்பு படுத்துக்கிட்டு இருக்குங்க, அந்த பக்கம் போக மாட்டேங்க, பயமா இருக்குதுங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த தவறு நம்முடைய தவறு. நாம தான் அந்த தவறை திருத்திக்கணுமே தவிர, அந்த கயிறு என்னமா கயிறாத்தான் அங்க கிடக்குது. அதை நன்றாக புரிந்து கொள்ளும் போது, இங்க இறைவன் இறைவனாகத்தான் இருக்கிறான். அவன் இந்த உலகமாக மாறவே இல்லை. ஆனா இந்த உலகமாக மாறிவிட்டதாகவும், இந்த உலகத்துல இத்தனை பிரச்சனைகள் நடப்பதாகவும் செய்வது நம்முடைய மனசுதான். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இதுதான் மாயாவாதம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். மாயாவாதம்ங்கிறது இந்த மனதினுடைய மாயை இது. ஏன்னா மனமே இதை அப்படி கற்பிதம் பண்ணிக்கொள்ளுது, கற்பனை பண்ணிக்கொள்ளுது. இந்த உலகம் இருப்பது போலவும், இந்த உலகத்துல நீங்க நானெல்லாம் இருக்கிற மாதிரியும், நம்ம எல்லாம் அப்படியே இத்தனை விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதற்கு தான் இந்த ஆதிசங்கருடைய இந்த வேதாந்த சாஸ்திரம் எவ்வளவு அருமையா எடுத்து விளக்கங்கள் கொடுக்குது, எவ்வளவு பாடத்திட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். இங்க எல்லாமே அந்த ஒரே சத்துவஸ்து தான் இப்படி மாயா சக்தியினால இவ்வாறு காணப்படுகின்றது. யாருடைய மாயா சக்தி? பரமனின் மாயா சக்தி. அப்ப பரமனிடத்துல இருந்து மாயா சக்தியை பிரிக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா அவனே அந்த சக்தியாக இருக்கிறான். பரமனே அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இப்ப நம்ம இடத்துல இருந்து நம்ம சக்தியை பிரித்து விட முடியுமா? இப்ப நான் நடக்கிறேன், ஓடுறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன்னா எனக்கு ஒரு சக்தி இருக்கிறதால தான் நான் இந்த செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் சக்தி அற்றவனாக இருந்தா நான் செயல்படவே முடியாது இல்ல. அப்ப அது மாதிரி பரமனிடத்திலே ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் மாயா சக்தி. ஆனால் அந்த மாயா சக்தி நாம் நினைப்பது போல எதையும் படைக்கவே இல்லை. படைப்பது போல நமக்கு காட்டுது. எப்படி தொப்பியிலிருந்து ஒரு முயலை கொண்டு வந்து காட்டுறான். ஆனா உண்மையிலேயே தொப்பியிலிருந்து முயல் வருமா? தொப்பியிலிருந்து முயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சான்ஸே இல்லை. அல்லது தொப்பிலிருந்து ஒரு புறா வருமா? வரவே வராது. ஆனா ஒரு மாயாவி தொப்பிலிருந்து புறாவை கொண்டு வந்து காட்டுறான், திருப்பி அந்த தொப்பிக்குள்ளேயே புறாவை போட்டு மறைய வச்சு காட்டுறான். அது மாதிரி இங்க நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கி பாக்குது, அனுபவித்து பாக்குது, மீண்டும் இந்த உலகத்தை அந்த மனதுக்குள்ளேயே ஒடுக்கி கொள்ளுது. இந்த உண்மை நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழம் நமக்கு புரியல. அதனால புரிய மாட்டேங்குது. நம்ம ரொம்ப ஆழமா இந்த பாடத்திட்டத்துல மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னு உள்ள போய் பார்த்தா, இதெல்லாம் மனதினுடைய கற்பிதம். இவ்வளவு மனதினுடைய கற்பிதம். அதைத்தான் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இங்க ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டி, இங்கு பரமாத்மா ஜகத்தாக, அதாவது இந்த உலகமாக பரிணமித்தார்னா அவர் இல்லாம போய் விடுவார். ஏனென்றால் பால் தயிராக மாறிவிட்டா தயிர் மீண்டும் பாலாக மாறாது என்பது போல, பரமாத்மா இந்த உலகமாக மாறிவிட்டார் என்றால் உலகமாக மாறியவர் மீண்டும் பரமாத்மா என்பதற்கான தகுதியை இழந்து விடுவார். ஆகவே பரமனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. அவர் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கிறார். அவர் எதனோடும் சம்பந்தப்படாமல் இருக்கிறார். அதுதான் இங்க பாயிண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்திட்டத்தை எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் திருப்பி திருப்பி என்கிட்ட நீங்க பேசும்போது என்ன பண்றீங்கன்னா, நாங்க ஜீவாத்மா, இந்த ஆத்மா எப்படிங்க விடுதலை ஆகும் அப்படின்னு திருப்பி திருப்பி இதே கேள்வி எழுப்புறீங்க. இந்த ஆத்மா அறியாமல் இருக்குது, இந்த ஆத்மா புரியாம இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பரமாத்மான்னு ஒண்ணு தனியா இருக்குது, நீங்க ஒரு தனி ஆத்மாவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். அது தப்புங்கிறத நம்ம இந்த பாடத்திட்டத்துல ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தை நம்ம நடத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்து
இங்க ஒரே ஆத்மா தான் இருக்குது, பரமாத்மா மட்டும்தான் இருக்குது. தனித்தனியா ஜீவாத்மாக்கள் இருப்பதாக நினைக்காதீங்க. 2வது ஜீவாத்மா உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிச்சின்னு கனவு காணாதீங்க. அதெல்லாம் கற்பனை, மனம் ஏற்றி வைத்துக் கொண்டது. நேத்தே அந்த பாடத்திட்டத்த 1 மணி நேரம் நானு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா மறுநாளும் நீங்க அந்த தவற பண்றீங்க. திருப்பி ஆன்மா வந்து தனித்த ஆன்மாவா என்கிட்ட பேசுறீங்க. அப்ப அது புரிய மாட்டேங்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். நேத்து எவ்வளவு எளிமையா விளக்கம் குடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டத்துல கயிறு, பாம்பு தான் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி, நவீன டெக்னாலஜிய ரோபோட்ட நான் எக்ஸாம்பிள் குடுத்து, அந்த ரோபோட்டுக்குள்ள போய் எல்லாம் அந்த சயின்டிஸ்ட் உட்கார்ந்துக்கல. அந்த சயின்டிஸ்ட் வெளிய தான் இருக்கிறான். அவனுடைய அறிவாற்றலால அவன் அந்த ரோபோட்ட பயன்படுத்தினான். அதாவது தயார் பண்றான். அதுல அவன் சாஃப்ட்வேர லோட் பண்ணி, இங்கிருந்து அவன் அந்த ரோபோட்ட இயக்குறான். இவன் போய் அந்த ரோபோட்டுக்குள்ள பூந்துக்கிறது கிடையாது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க இந்த பாடத்திட்டத்த நல்லா கேட்டுக்கிட்டு, அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு என்ன வழிங்கிற மாரி கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? உங்களுக்குள்ள எங்க ஆத்மா இருக்குது? இந்த ஆத்மாங்கிறது ஒண்ணு தனியா இல்லை. ஒரே பரமாத்மா தான் இருக்குது. அப்ப நாமெல்லாம் யாரு? வெறும் மைண்ட் தான். ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். கான்ஷியஸ்னஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையை நம்முடைய வாழ்க்கையை மாத்தி காட்டுது. அவ்வளவுதான். நம்ம வந்து என்ன மாரி விஷயங்களை ஏத்துக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற உலகம் நம்ம இடத்துல விரியுதுங்கிறது தான் நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நேத்து பாடத்திட்டத்துல குடுத்தேன். அதுக்கு முன்னாடியும் சொன்னேன். உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம். ரவுடிக்கு ஒரு மாரி உலகம் இருக்கும். சன்னியாசிக்கு ஒரு மாரி உலகம் இருக்கும். ஆ காமுகனுக்கு ஒரு மாதிரி உலகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய உலகம் அதுல மிதக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அதிலேயே மூழ்கி கிடக்குறான். அவனுடைய உலகம் அதுதான். இப்ப வீடியோ கேம் விளையாடுற குழந்தைங்கள பாருங்களேன். அந்த உலகமே அவங்களுக்கு வீடியோ கேம் தான். அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா, இந்த வெளி உலகமே தெரியாது. ஒன்லி விர்ச்சுவல் வேர்ல்ட் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் வேர்ல்டுன்னா செயற்கையாக நம்மளால உருவாக்கப்பட்ட இந்த உலகம் வந்து கம்ப்யூட்டர்ல வீடியோ கேமா இருக்கு. அந்த வீடியோ கேம்க்குள்ள போயிட்டான்னா, அவனுடைய உலகம் தனி உலகம். அவன் அந்த உலகத்துல விளையாடிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் அங்கதான் இருப்பான். அவன் அங்கேயே உள்ள போய் கேம்ல ஒரு கன் எடுத்து சுடுற மாரியும், எதிர்ல ரவுடிங்க வர்றவங்கள சுட்டு தள்ளுற மாரியும் அவன் கனவு கண்டுகிட்டே அப்படியே போயிட்டு இருக்கான். எதுல? அந்த கேம்ல. அப்ப இது மாரி அவனுடைய உலகம் தனியாக படைத்துக் கொள்கிறான்னா, அவனுடைய மனசு அந்த மாரி ஒரு உலகத்த படைச்சு விர்ச்சுவல் வேர்ல்டுல விளையாடிட்டு இருக்கு. ஆனா அத வீடியோ கேமா பார்க்கும்போது நம்மளால ஏத்துக்க முடியுது. லைவா இந்த உலகத்த கேம்ன்னு சொன்னா ஏத்துக்க முடியல. ஏன்னா நாம வந்து நம்மள உண்மையா அபிமானிக்கிறோம். அதனால பிரச்சனை. அததான் இங்க ஆதிசங்கரர் சொல்றாரு. மகான்கள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, புரிதல் இல்ல. நமக்கு வந்து போதுமான புத்தி சக்தி இன்னும் வளரல. இன்னும் நம்ம நெறைய இத பத்தி விசாரம் செய்யணும். நம்ம பார்ப்பதற்கு மனிதர்களாக தெரிந்தாலும், அந்த புத்தி ஆற்றல் மேம்பட வேண்டும். இன்னும் நம்ம வந்து நல்ல தீவிர விசாரணத்துக்குள்ள நம்ம இறங்கணும். இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்த இடத்துல புரிதல் இல்லாம இருக்கிறேன்? எங்க நான் தடுமாறுறேன்? அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா உள்ள போனா தான், இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நம்ம இன்னும் நல்லா போயி, தெளிந்த ஞானத்துக்குள்ள வர முடியும். ஞானம்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம். எதுல வேணா ஞானத்த அடையலாம். ஒரு சமைக்கிறது கூட ஒரு ஞானம் தான். ஒரு பானை உண்டாக்குறது கூட ஒரு ஞானம் தான். ஏன்னா அதெல்லாம் அந்த திறமை இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடிய ஆன்ம ஞானம் என்பது, தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு ஞானத்த பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதனால நான் ஞானி, ஞானின்னு அங்க சொன்னா, என்ன ஞானி? நீ எதைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றாய் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஞானம்னா எதைப் பற்றிய ஞானத்தை நீ அடைந்தாய்? அதுதான் இங்க முக்கியம். ஆன்மாவை பற்றிய ஒரு ஞானம் என்ன அப்படின்னா, இங்க இருப்பது ஒன்றே. அது பரமான்மா மட்டுமே. அப்ப பரமான்மா எப்படி இந்த உலகமாக மாறினார்னா, உலகமாலாம் அவர் மாறவே இல்ல. அவருடைய மாயா சக்தி இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறது. அது எப்படி? அது ஒரு மாயத் தோற்றம். வானிலே தெரியக்கூடிய சூரியன் கீழே இருக்கின்ற நீரிலே பிரதிபிம்பித்து காணப்படுவது போல, இங்கு அந்த பரமனின் படைப்பாக இந்த உலகம் பரிணமித்து காணப்படுவது அவனுடைய மாயா சக்தி அப்படிங்கிறத நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரே சத்வஸ்துவின் தோற்றம் தான், வேஷம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நடைமுறையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு வேஷம் போடுறான். ஒரு சினிமா நடிகன் வந்து கார்ல வரான். கார் விட்டு இறங்கி ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே அவனுக்கு ஒரு பிச்சைக்கார வேஷத்துல நடிக்க சொல்றாங்க. பிச்சைக்கார வேடத்துக்குள்ள வரான். அப்ப அந்த பிச்சைக்கார வேடம் போட்டதுனால அவன் பிச்சைக்காரன் ஆயிட்டானா? கிடையாது. அவன் வந்து எப்பயும் போல பணக்காரன், கார்ல வரான், எல்லா வசதியும் இருக்கு அவனுக்கு. ஆனா பிச்சைக்காரனா நடிக்க சொல்றதுனால, அவன் தற்காலிகமாக பிச்சைக்காரனாக நடிக்கிறான். அப்ப அது ஒரு வேஷம் தான். அப்ப அந்த வேஷம் போட்டதுனால அவன் அவனாக இல்லாமல் போய் விடுகிறானா என்ன? அப்படி மாற முடியாது. அவன் அப்படியே தான் இருக்கிறான். அப்போ இத்தனையும் வேஷம் தான், கண்கட்டு வித்தை தான் என்பதுதான் நீங்க ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த உலகம் என்பது அந்த பரமனின் ஒரு மாயா சக்தியினுடைய வேடம் தான், வேஷம் தான் அப்படின்னு நீங்க நன்றாக புரிந்து கொண்டீங்கன்னா, அப்ப இங்க என்ன நடக்குது? படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் நான் நேத்து சொன்னேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துல வர்ற சீன பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த சீன வந்து உண்மையா நினைக்காதீங்க. ஏன்னா படத்துல எதையும் நீங்க மாற்ற முடியாது.
படத்தை படம் மாதிரி பார்க்கணும். ஏன்னா படம்ங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுவும் உண்மை கிடையாது. ஆனா நம்ம போய் அந்த தியேட்டருக்குள்ள உட்கார்ந்தா நம்மள மறந்துடுறோம். நம்ம வந்து உட்கார்ந்திருக்கோம்னு தெரியறதில்ல, சேர்ல உட்கார்ந்திருக்கோமா, கீழ உட்கார்ந்திருக்கான்னு தெரியறதில்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சினிமா திரைக்குள்ள போய் மூழ்கிடுறோம். இது நமக்கு அனுபவம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் தானே. அப்ப அந்த தியேட்டர்ல 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ள போயிடுறோம். அந்த சீன்க்குள்ள போயிடுறோம். அந்த சம்பவம் எல்லாம் நம்ம குடும்பத்திலேயே நடக்கிற மாதிரி நம்ம அதுல போய் அவங்க அழுதா நாம அழுகுறோம். அவங்க சிரிச்சா நாம சிரிக்கிறோம். அப்படியே அந்த படத்தோட நம்ம மிங்கிள் ஆயிடுறோம் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த உலகத்தோட நம்ம மிங்கிள் ஆயிட்டோம். ஆனா அது சினிமா படம்ங்கிறது எப்ப தெரியுது? படம் கரண்ட் போனாதான், ஓ இது படம் தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு அப்பதான் தெரியுது. கட் ஆகணும். சீன் கட் ஆனாதான் படம் ஓடுறது தெரியுது. அது வரைக்கும் படத்துக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம்ங்கிற படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு புத்திசாலித்தனத்துல நம்ம அதை விழிச்சுக்கணும். ஓ இது வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம இந்த உலகத்தை எதுக்கும் அலட்டிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்துக்கும் அலட்டிக்க வேண்டியதில்லை. ஆனந்தமா வேடிக்கை பார்த்துட்டு எது நடக்குதோ அப்படி நடக்கட்டும். இந்த சீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீன்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. என்னுடைய கேரக்டர்ல அது எப்படி நடிக்க வைக்குதோ அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நடிக்க வேண்டியதுதான். சீன் எல்லாம் மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? பிச்சைக்காரன் கேரக்டர் கொடுத்துருக்காங்களா? பிச்சைக்காரன் மாதிரி வாழ வேண்டியதுதான். சினிமா நடிகனா கேரக்டர் கொடுத்துருக்காங்களா? சினிமா நடிகை மாதிரி வாழ வேண்டியதுதான். ஒரு பெரிய ஃபைனான்சியரா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா? ஃபைனான்சியரா வாழ வேண்டியதுதான். இந்த உலகத்துல அவங்கவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியதானே தவிர, அந்த சீனை மாத்துறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் தேவையில்லை. காரணம் என்னன்னா, இது தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயா, மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இந்த உடலும் மனமும் அந்த சீன்ல நடிக்க வந்திருக்குது. ஆனா நடிப்பதற்கு ஆதாரமா யார் இருக்கா? பரமன் இருக்கிறான். அவன் தான் அவனுடைய மாயா சக்தியினால இந்த உலகத்தை உருவாக்குறான். அதை வந்து உண்மை என்று நினைப்பது நம்முடைய அஜ்ஞானம். அப்ப நாம அதுல இருந்து வெளியே வந்து நம்முடைய உண்மை தன்மையை உணர்ந்துட்டோம்னா, இந்த உடம்பையும் மனசையும் நமக்கு வேறாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்ப நம்ம 3வது மனுஷனை பார்க்கிற மாதிரி அவன் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கான். அது அவனுடைய டியூட்டி, அவன் செய்யட்டும். நம்ம அவனை எப்படி ஏத்துக்கிறோமோ அது மாதிரி இந்த உடல் நானுங்கிற அபிமானத்தை இழந்துட்டோம்னா நமக்கு இது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோ அதை செய்யட்டும்னு சொல்லி விட்டுருவோம். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இத்தனையாலும் பாதிக்கப்படாமல் அந்த சத்து வஸ்து, அந்த ஒரே இறைத்தன்மை ஏகமாக அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அது தன்னில் தானாய் தனித்துவமாய் ஏக்கமாய் இருக்கிறது. ஆகவே அதற்கு என்ன பெயர்னா விவர்த்தவாதம் அப்படின்னு பெயர். ஆதிசங்கருடைய மாயாவாதத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு வந்து விவர்த்தவாதம் அப்படின்னு பெயர். அதாவது ஒரு கயிறானது பாம்பு மாதிரி தோன்றுவது விவர்த்தம். நம்முடைய மனதினுடைய விவர்த்தம். நம்ம தவறா புரிந்து கொண்டோம். கயிறு என்ற உபாதான காரணத்தை வேறு ஒரு நிமித்த காரணம் பாம்பாக அங்கு மாற்றவே இல்லை. கயிற்றை வந்து யாராவது பாம்பாக மாத்தி காட்டினாங்களா? யாராவது வந்து இருங்க அந்த கயிறு அந்த இடத்துல எடுத்துட்டு அதை பாம்பா மாத்துறேன், அல்லது கயிறையே நான் பாம்பாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்களா? யாரும் எதையுமே செய்யல. கயிறு கயிறாக மட்டும்தான் கீழே விழுந்து கிடக்குது. ஆனா நாம அதை என்ன பண்றோம்? பாம்பாக பாவித்துக் கொள்கிறோம். இதுதான் நம்முடைய அறியாமை, அஜ்ஞானம். இங்க ஆரம்பவாதமும் கிடையாது, பரிணாமவாதமும் கிடையாது. காரணம் என்ன? கயிறு வந்து பாம்பாகவும் மாறல. அதனால இது மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றது ஏத்துக்க முடியாது. ஆரம்பவாதத்தை ஏத்துக்க முடியாது. 2வது, கயிற்றை வந்து பாம்பாக மாற்றுவதற்கு ஒரு நிமித்த காரணம் அங்கு வரவில்லை. இன்னொரு ஆள் வந்து அந்த கயிற்றை பாம்பாக மாற்றி காட்டினாரா? அதுவும் பண்ண கிடையாது. அப்ப இங்க 2 வாதமும் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது கயிறு பாம்பாக மாறிவிடவில்லை. கயிறு கயிறாகவே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அறியாமையினாலே அது பாம்பு மாதிரி தோன்றுகின்றது என்கிறார். அப்ப பகவான் ஆதிசங்கரிக்க கூறுவது போல இந்த உண்மையை உணர்வதற்கு மனதிற்கு யுக்திபூர்வமான விசாரணை தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய மனதிற்கு வந்து யுக்திபூர்வமான விசாரணை செய்யும் போதுதான் எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப அந்த சத்தியம் எது? பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத் வந்து மித்தியா. இதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியம். இங்க வந்து இது அத்வைதம் பெஸ்டா, துவைதம் பெஸ்டா, விசிஷ்டாத்வைதம் பெஸ்டா அப்படிங்கறதெல்லாம் இங்க விட்டுட்டு, இந்த 3 சமயங்களும் தோன்றுவதற்கு முன்னாடி, இந்த அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் தோன்றுவதற்கு முன்னாடி ஆதியில வேதம் மட்டும்தான் இருந்தது. அப்ப அந்த வேத ரிஷிகள் அந்த வேதத்தினுடைய மகா வாக்கியத்துல ஒரே வரியில உபதேசம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா அப்படின்னு ஒரு ஒற்றை வரியில மகா வாக்கிய உபதேசத்தை சொல்லிடுறாங்க நமக்கு. அப்ப அந்த மகா வாக்கிய உபதேசத்தை எடுத்து நாம இங்க யுக்தி பூர்வமா விசாரணை பண்ணி பார்க்கறதுதான் இங்க ஒவ்வொரு சமயங்களும் மதங்களும் தோன்றின. அது அவரவர்களுடைய மனோபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்தி நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள்.
இப்ப நாமும் அதையெல்லாம் விசாரணை செய்து பார்க்கும்போது இங்க உண்மையில் எது சாத்தியக்கூறுக்கு சரியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கரனுடைய மாயாவாதம் தான் இங்க சரியாக வரும். ஏன் அப்படி சரியாக வரும்னு அவ்வளவு ஆணித்தரமாக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் தோன்றி மறைவது நம்முடைய மனதிலே தான்ங்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில தினசரி அனுபவமா பார்க்கிறோம். அதுக்கு தான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். இப்ப நம்ம ஒரு நனவு உலகத்துல வாழ்ந்திருக்கிற இந்த உலகம் ஒரு மாதிரி இருக்குதுன்னாலும், இந்த உலகமே அவரவர்கள் மனம் சார்ந்து வேறு வேறாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு வந்து வீடியோ கேம்குள்ள போயிட்டானா அவனுடைய உலகம் வேறு. ஒரு சாமியாருக்குடைய உலகம் வேறு. ஒரு சராசரி மனிதனுடைய உலகம் வேறு. அப்ப நாம் இங்க வாழும் காலத்திலேயே நமக்கு வேறு வேறு உலகமாக நாம் நம்முடைய மனோபாவத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவது போல, நடைமுறையிலே இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவதற்காக தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டு விடுகிறோம். எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் விட்டு விடுகிறோம். அவரவர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து சன்னியாசிக்கு ஒரு மாதிரி உலகம் இருக்கும். ஒரு பையனுக்கு வீடியோ கேம் உலகம் இருக்கும். நமக்கு இந்த உலகம் தெரியலாம். ஆனா எல்லாருமே இந்த உலகத்தை விட்டுடுறாங்க. விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, தூங்கும்போது வேற உலகத்தை படைச்சுக்கிறாங்க. அதுதான் கனவு உலகம். அப்ப அந்த கனவு உலகத்துல வேற வேற சம்பவங்கள் நடக்குது. வேற வேற சீன் வருது. வேற வேற படம் ஓடுது. அந்த உலகத்தையும் நம்ம அங்கிருந்து அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த உலகத்தையும் உண்மையா தானே பார்க்கிறோம். அந்த கனவு நமக்கு கலையிற வரைக்கும் அது உண்மைதானே. ஏன்னா அங்க வந்து ஒரு புலி துரத்துதுன்னா பதறோம் இல்லையா? ஐயோ புலி துரத்துது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடுறோம். அப்புறம் நமக்கு அந்த அந்த வேகமும் அந்த பயமும் நம்மள உண்மையிலேயே நனவு உலகத்துக்கு கொண்டு வருது. பயத்துல அழுதுகிட்டு எழுந்திருக்கிறோம். எழுந்த உடனே அம்மா வந்து கேட்கறாங்க. என்னப்பா சத்தம் அழுவுற? என்ன பிரச்சனை? கனவு கண்டியா? அப்படின்னு ஆமா அம்மா புலி துரத்துற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றோம். அப்ப அந்த கனவு காணும் சம்பவம் கூட உண்மையாகவே நமக்கு அந்த கனவு காலத்துல நடக்கிறதுனால, அந்த உலகமும் அந்த கனவு உலகமும் அப்போதைக்கு அது சத்தியமாக தெரிவது போல, இந்த நனவு உலகமும் இப்போதைக்கு நமக்கு சத்தியமாக தெரிகிறது. அப்ப இந்த 2னுடைய வித்தியாசத்தை நன்றாக நம்ம உள்வாங்கிக் கொண்டு, மீண்டும் அதே தூக்கத்துல நம்ம போய் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது, இந்த 2 உலகமுமே இல்ல. நனவு உலகமும் காணோம், கனவு உலகமும் காணோம். அப்ப அங்க எந்த உலகமும் இல்லாம, என்னையே நான் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அவ்யக்த நிலையில மனமானது ஒடுங்கி விடுகிறது. ஏன்னா, அங்க மனசாக நான் இப்ப இருந்து இந்த உலகத்தை பரிணமித்து பார்ப்பது போல, அங்கு ஒன்றுமற்ற தன்மை உண்டாகி விடுகிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? அப்ப இந்த மனமே தான் தன்னுடைய மாயா சக்தியினால இந்த நனவு உலகத்தையும் படைக்குது, கனவு உலகத்தையும் படைக்குது. எப்ப இந்த மனமற்ற நிலை உண்டாகுதோ, அப்ப அங்க ஆத்மா பிரகாசிக்குது. அங்க அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த மனமற்ற நிலையிலே அறிவு பிரகாசித்தாலும், ஆழ்ந்த உறக்கத்திலேயே நமக்கு அந்த அறிவு பிரகாசிப்பது தெரியவில்லை என்றால், அங்கு தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு இல்லாம, அந்த மனம் வந்து அவ்யக்த நிலையில போய் ஒடுங்கி விடுவதனால, அங்கு நாம யார் என்று தெரிந்து கொள்ள முடியல. அப்ப நம்ம யார் என்று எப்போ தெரிந்து கொள்ள முடியும்னா, இந்த மாயா உலகத்துக்குள்ளேயே இந்த பிரகிருதிக்குள்ள வந்து நம்ம இந்த உலகத்தை படைச்சு பார்க்கும்போது, இங்கே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக புத்தி சக்தியின் வாயிலாக இது மாதிரி விசாரித்து நம்ம அறியும்போது, நம்முடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொண்டு அந்த யுக்திபூர்வமான விசாரணையின் மூலமா தான் நாம விடுபட்டு வெளியே வர முடியுமே தவிர வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. அதனால் மனித அறிவு பரிணாமம் ஒன்று மட்டும்தான் தன்னைத்தான் அறிவதற்கான சரியான ஒரு பாதையாக பார்க்கப்படுவதனால தான் பகுத்தறிவு படைத்தவன் மனிதன் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய யுக்தியால் படைக்கப்பட்ட பதார்த்தங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வைராக்கியத்தை பெற்று சுகதுக்கங்கள் இல்லாத வெறுமையான துக்கம் என்பதே இல்லாத அபவர்க்கம் என்ற ஸ்தானத்துக்கு போவதோடு இந்த நியாயம் வைசேசிகம் நிறுத்திக் கொள்கிறது. அப்ப இந்த நியாயம் வைசேசிகம்ங்கிற சமயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு அந்த துக்கம் இல்லாத ஒரு நிலையில போய் அவங்களுடைய ஒரு பாதையை அவங்க நிறைவு செய்து கொள்கிறார்கள். அது மாதிரிதான் மற்ற துவைதத்துல இதுக்கு மேல போக முடியாது. காரணம் என்ன? இவர்கள்லாம் வந்து இந்த நியாயம் வைசேசிகம் என்ற தன்மையில் வந்தவர்கள் எல்லாம் துவைதிகள். துவைதிகள் தான் தனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அந்த படைப்பில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது துவைதிகளுடைய கொள்கைகள். அப்ப இங்க எப்படி நம்ம ஆதிசங்கர் சொல்ல வரதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த மனமானது நினைவுகள் ஏதும் இல்லாமல், உடலானது அந்த நினைவுகளின் சம்பந்தமாக ஈடுபட முடியாமல், எந்த வேலையும் செய்யாமல் தூங்குகிற போது அல்லது சமாதி நிலையில் இருக்கும் போது, இங்கு நாம் ஜீவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனமானது அந்த ஆத்மாவாகவே மாறிவிடுகின்றது என்பதனாலே அது இருக்கிற நிலையைத்தான் இங்கு அபவர்க்கம் என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ஒடுங்கிய நிலை. மனம் வந்து ஒடுங்கிய நிலை. அப்ப எப்போது மனதும் உடம்பும் மீண்டும் வந்து விடுகிறதோ அப்பொழுது உடனே நாம் அந்த அதுவாக இருக்கிற நிலை போய் நம்ம செயல் செய்கிற நிலை நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகிறது.
ஏன்னா மனசும் உடம்பு நமக்கு வந்துட்டா, நமக்கு அனுபவத்துக்கு வந்துட்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? மீண்டும் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்ப இவைகள் இல்லாத போது ஆத்மா ஏதாவது செய்ததா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, எப்பவுமே ஆத்மா எதையுமே செய்வது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை படைக்கிறதும் மனசுதான், இந்த உலகத்தை அழிக்கிறதும் மனசுதான். ஆனா ஆத்மா என்னவோ தன்னில் தானாய், தனித்துவமாய், தன்மயமாய் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த மனம்தான் இத்தனை காரியங்களை செய்து கொண்டு, இவ்வாறு பல பிரச்சனைகளுக்குள்ள பூந்து கொண்டு, இப்படியெல்லாம் கற்பிதம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது மனதினுடைய ஒரு மனமயக்கம், ஒரு மாயை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆதிசங்கருடைய ஆழமான அத்வைத சித்தாந்தமாக பார்க்கப்படுகிறது. பட் இது அத்வைத சித்தாந்தம் ஆதிசங்கரால் வெளிக்கொண்டு வரப்பட்டது, நன்றாக விரிவாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னாடியே ஆதி ரிஷிகள் இதைத்தான் நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ரிஷிகள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நம்ம இங்க முன்வைக்கிறோம். இது ஆதிசங்கருடைய கருத்தாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆதிசங்கரர் தான் அத்வைதத்தை நிலைநாட்டினாரானா கிடையாது. ஆதிசங்கரர் யார்கிட்ட கத்தாரு? அவருடைய குருநாதர் கௌடபாதர் கிட்ட கத்துக்கிட்டு வந்தாரு. அப்ப கௌடபாதர் தான் இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்னா இல்ல, அவருக்கு வேறு குரு கிட்ட அவர் கத்திருக்காரு. அப்படியே ரிஷி பரம்பரை போச்சுன்னா கடைசியா எங்க போய் நிக்கும்னா வேதத்துல தான் போய் நிற்கும். அந்த வேதம் தான் இங்கு தலையாய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் நமக்கு பிரமாணம். அப்ப வேதத்தை பிரமாணமாக வைத்துக் கொண்டுதான் நம்ம இங்க விஷயத்தை அலசணுமே தவிர, அவர்கள் சொல்ல கருத்துக்களை வைத்துக் கொண்டு இங்க நம்ம தடம் மாறி போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் எப்படி தடம் மாறி போறோம் அப்படின்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, சொந்த கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுதான் சரி என்பதாக நம்ம பயணம் பண்ணோம்னா அதுதான் தடம் மாறி போகுது. ஏன்னா நம்ம எத்தனையோ வழிமுறையில எத்தனையோ பேர் வந்து துவைதிகள் ஒரு மாதிரி கருத்தை சொல்லுவாங்க, விசிஷ்டாத்வைதிகள் ஒரு மாதிரி கருத்தை சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் இல்லை மனம் மட்டும்தான் என் கடவுள் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் உயிரே கடவுள் அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்துக்காம இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, யார் என்ன வேணா சொல்லட்டும், இதுக்கு பிரமாணம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க, எதனுடைய அடிப்படையில நீங்க இதை சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்முடைய சனாதன தர்மம் எதை பிரமாணமாக கருதுகிறதுனா வேத சாஸ்திரத்தை தான் பிரமாணமாக கருதுகிறது. ஏன் அது அவ்வளவு பிரமாணமா கருதுது அப்படின்னா, அந்த வேத சாஸ்திரத்தை சொன்னவர்கள் சாதாரணவர்கள் கிடையாது, எல்லாம் மிகப்பெரிய ரிஷிமார்கள் எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ரிஷிகள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, அவ்வளவு பெரிய மகா ஞானிகள் அவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஞானிகள் தான் இந்த உலகத்துக்கு இதை எடுத்து கொடுத்து, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அதுவே பரமன் பிரம்மம் என்று பல பெயர்களில் சொல்லி அந்த நிர்குண ஸ்வரூபத்துக்கு உருவம் கிடையாது, அது உணர்வு மயமாக இருக்கிறது, அந்த உணர்வு தான் நீ என்பதாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட உணர்வு மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் சத்தியம், இந்த ஜகத்து மித்தியா என்று சொல்கிறார்கள். மகான்களுடைய மகா வாக்கியம் அதுதான், பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா. அப்ப மித்தியாங்கிற வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் மனம் கற்பித்துக் கொண்ட விஷயமாக இருப்பதனால அறிவின் மீது இது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த புரிதல் வந்துட்டா அதுக்கு பேர் தான் கேவல ஸ்திதி அப்படின்னு சமஸ்கிருதத்துல பெயர். கேவல ஸ்திதின்னா, கேவலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கலப்பில்லாதது, தனித்துவமானது அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தையில. நம்ம தமிழ் வார்த்தையில இருக்கிற கேவலம் அப்படின்னா ஏதோ மட்டமானது அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. ஏன்னா சமஸ்கிருத வார்த்தையில வந்து கேவலம் அப்படிங்கிற வார்த்தையை தான் கைவல்யம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப கேவலமாக அந்த ஆத்மாவை, அதாவது இந்த உலகத்துல சம்பந்தப்படுத்தாம நான் வேறு ஆத்மா அவர் வேறு ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்காம ஒரே ஆத்மா, அந்த தனித்த ஆத்மா அது மட்டும்தான் இருக்கிறது என்ற அனுபவம் யாருக்கு வருகிறதோ அதுதான் கைவல்யம் அப்படின்னு பேரு. சாஸ்திரத்துல வந்து கைவல்யம் அப்படின்னா நானே அது, தத்துவம் அசி அப்படிங்கிற உபதேசத்தை உள்வாங்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை மகா வாக்கியத்தினுடைய பொருள் தான் இங்க கைவல்யம் என்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனா துவைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கைவல்யத்தை தவறாக புரிந்து கொண்டு கைவல்ய பதவி, கைவல்ய மோட்சம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படின்னா அது என்னன்னா, மனதினுடைய பந்தமும் அதனால் ஏற்படும் இந்த சம்சார பந்தத்தையும் அவர்கள் பிரித்து பார்க்க தெரியாமல் அந்த மோட்சம் அப்படிங்கிறத சைவர் வைணவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, சாயுஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க. சாயுஜ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆரம்ப நிலை பாடங்கள்ல சொல்லி இருக்கிறேன். அதாவது ஆன்மீக பயணம் நமக்கு தொடங்கணும் அப்படின்னா, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 படிநிலைகள்ல நம்ம பயணம் பண்றோம். அதுல வந்து இந்த சாயுஜ்யம்ங்கிற நிலையை தான் அவர்கள் வந்து மோட்சம் என்பதாக பார்க்கிறார்கள். இந்த ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. இப்ப நம்ம அத்வைதிகள் என்ன சொல்றோம்னா, இதை ஆத்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறோம், அல்லது பிரம்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறோம்.
புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா நிர்வாணம் அப்படின்னு சொல்லுது. புத்த மதம் வந்து இந்த மோட்சத்துக்கு பேர் வந்து நிர்வாணம். ஏன் நிர்வாணம் அப்படின்னா அங்க ஒன்றுமற்ற தன்மை, சூன்யத்தை பார்ப்பதனால அவர்கள் நிர்வாணம் என்பதாக சொல்கிறார்கள். எல்லாமே இந்த ஜகம் முதல் கொண்டு எல்லாமே அழிந்து போய் அங்க ஒன்றுமே இல்ல அப்படிங்கிறது நிர்வாணமாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா நம்முடைய சைவ சித்தாந்தம் மற்ற சமயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி ரிஷிகளுடைய விஷயங்களை உள்ள வாங்கி சரியாக வந்தாலும் இடையில் சில குளறுபடிகள்னால அவர்கள் தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் இடைச்செருகல்கள் நிறைய நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கின்றன. அப்ப அதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம பயணம் பண்ணும்போது இங்க ஆதி ரிஷிகள் சொல்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம், இங்கு பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத் வந்து மித்தியா என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமாக விஷயமாகவும் இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு மதவாதிகளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஜைன மதத்துல கேவல ஸ்திதி கைவல்யம் என்று அவங்களும் மோட்சத்தை சொல்லுவார்கள். அப்ப இங்க நம்ம ஆத்மாவாக அப்படி சும்மா இருந்து கொண்டு மட்டும் இருக்கிற நிலை போய் மனசு முளைச்சி செயல்கள் செய்கிற நிலை ஏற்பட்டு விட்டா உடனே இந்த மனசு என்ன ஆகுது, புற விஷய சுகங்களிலே புற்றீசல் போல வெளிப்பட்டு கிளம்பி விடுகிறது. அப்ப இது மனதனுடைய எண்ணங்களுடைய ஆதிக்கம் தான் இங்க விரிந்து இந்த உலகமாக பரிணமிக்குது. அப்போ இங்க அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஒரே ஒரு சத்தை பிடித்து அதுவே நான் என்கின்ற நிலை வரும்போது மட்டும்தான் நமக்கு நிறைவான மோட்சம் கிடைக்கின்றது. அது வந்து இப்போது இருக்கின்ற இந்த உலக வாழ்வோடு திருப்திப்படாமல் இதற்கு மேலே ஒரு அபவர்க்கத்துக்கு போக நம்மை தூண்டி விடுகிறது. அதாவது ஒன்றுமற்ற அந்த கேவல நிலையில அந்த தூய அறிவாக நானே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மை கொண்டு செல்வதாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பெருமை எத்தனை விதமான யுக்தி விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு அதற்கான விசாரம் செய்து அதற்காக மற்றவர்களிடத்திலே வாதம் செய்து பௌத்தர்கள், சாங்கியர்கள், சார்வார்க்கர்கள், நியாயஸ்தர்கள் இந்த மாதிரி எல்லாரையும் வென்று இங்கு ஒரே சித்தாந்தம் பிரம்மம் மட்டுமே சத்தியம், இந்த ஜகத் மித்யா என்பதாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய மிக ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கணும். இதுதான் 45வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் தெளிவாக எடுத்து சொல்றார். ஆதிசங்கரர் 2 லைன்ல விளக்கம் கொடுத்துறார். உபாதான காரணமாக இருப்பது பிரம்மம், அதற்கு வேறாக இங்கு எதுவுமே கிடையாது. இங்கு அனைத்தும் பிரபஞ்சமாகவும் நமக்கு பிரம்மமாகவும் தெரிவதற்கு காரணம் அந்த பிரம்மத்திற்கு வேறாக எதுவும் இல்லை என்ற புரிதல் நம்ம இடத்துல வர வேண்டும். மேலும் அந்த பிரம்மமே ஏதாவது தன்னை இந்த உலகமாக மாற்றிக்கொண்டதானா? அப்படி மாற்றிக்கொள்ளவில்லை. பிரம்மம் எல்லாம் அப்படி மாறுவது கிடையாது. அப்ப எப்படி இந்த உலகம் பரிணமித்ததுன்னா அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி தான் இந்த உலகம் பரிணமித்தது. அப்ப பிரம்மத்தினுடைய மாயா சக்தி எதுன்னா அது பிரம்மத்தினுடைய மனோசக்தி தான். அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த மாயா சக்தி தான் மனோசக்தியாக விரிந்து இந்த உலகமாக காட்சி ஆகின்றது. அப்ப இந்த காட்சிகள் வந்து தோற்ற மாயை. கனவுல வந்து போற விஷயத்தை நம்ம உண்மையா பார்ப்போமா? உண்மையா பார்க்க மாட்டோம். கனவு தானே. அதுல ஏதாவது உண்மை சம்பவம் இருக்கா? ஒரு உண்மை சம்பவம் இல்லை. ஆனா நனவை மட்டும் நம்ம உண்மையா பார்ப்பதற்கு காரணம் என்னன்னா புரிதல் இல்லாததுனால. அப்ப நாம் இந்த பாடத்திட்டத்துல வந்து மனதை நம்ம உயர் பரிமாணத்துக்கு உயர்த்தி கொண்டோம் என்றால் நம்ம இந்த நனவு உலகத்தையும் கனவு உலகம் போன்றே பார்க்க பழகிக் கொள்வோம். அந்த நிலை வந்துவிட்டா அதுதான் மோட்சம். அந்த நிலை வந்துட்டா அதான் கேவல ஸ்திதி, அதுதான் கைவல்யம். அந்த நிலை வந்து விட்டால் தான் நம்ம மோட்சத்தை அடைந்து விட்டோம் என்பதற்கு அடையாளம். இல்லைன்னா இந்த உலகம் உண்மையா இருக்குது, இதுல இத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இந்த உலகம் இந்த மாதிரி அழிய போதாமா, எதிர்காலத்துல ஏதோ இந்த உலகமே அழிஞ்சிருமாமா அப்படின்னு எவ்வளவு கற்பனைகளை நம்ம வந்து யூடியூப்ல பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அவரவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்பனையாக இந்த உலகத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஆதிசங்கருடைய வழிய, மகான்களுடைய வழியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு திரைப்பட உதாரணத்தை கொடுக்குறேன். சோ மாயா அப்படி இப்படின்னா புரிய மாட்டேங்குது இல்லையா? மாயா மித்தியா அப்படின்னு என்னமோ புது பேரா சொல்றாங்க. மாயாங்கிறாங்க, மித்தியாங்கிறாங்க, என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க சொல்றதுனால சரி நீங்க அவ்வளவு தூரம் கன்ஃபியூஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். மாயாங்க வேண்டாம், மித்தியாங்க வேண்டாம். ஒரு சினிமா மாதிரி பாருங்க உலகத்தை. சினிமாவில் நீங்க என்ன மாற்றத்தை பண்ண முடியும்? ஏற்கனவே எடுத்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பாக்குறீங்க. சும்மா பார்த்துட்டு வர்றதுதான் நம்ம வேலை. அது மாதிரி இந்த உலகத்தை சினிமா மாதிரி பாருங்கிறேன் நான். அப்புறம் அதே மாதிரி இந்த சினிமா மாதிரி பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன மாதிரி ஆப்ஷனு? சினிமாவை பார்க்க போகும்போது நான் தேர்ந்தெடுக்கலாம்ல எந்த படத்தை பார்க்கறது? ஹாரர் மூவியை பார்க்கறதா, ஆக்ஷன் மூவியை பார்க்கறதா,
காமெடி மூவி பார்க்கறதா நான் தான் தீர்மானித்து அந்த படத்தை போய் பார்க்கிறேன். அது மாதிரி இந்த உலகத்துல வாழும்போது நான் ஆனந்தமாக வாழணுமா, துக்கமா வாழணுமா, பயந்து பயந்து வாழணுமா அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். அப்ப நம்ம மனசு வந்து எப்ப பார்த்தாலும் இவன் மோசம், அவன் மோசம்னு சொல்லிட்டு இருக்கன்னா, மோசமான விளைவுகளை பார்த்து பார்த்து அதுக்கு பழக்கமாகி இந்த உலகத்தை மோசம்னு சொல்ற மாதிரி மனதை நம்ம டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த சீன் நம்ம பார்க்குற சீன் எல்லாம் அப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கங்கிறது தான் இங்க மகான்கள் சொல்ற கருத்து. தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன்? அது மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுல போய் பூந்து மனசை கெடுத்துக்காதப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சினிமா பார்க்கும்போது கூட நல்ல படமா பாரு, காமெடி படமா பாரு, சந்தோஷமான படத்தை பாரு, ஜாலியா பாரு. அப்பதான் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். படத்தை போய் பார்க்கும்போதே சோகமான படத்துல போய் உட்காந்துக்கிட்டு சிவாஜி அழுதுகிட்டு இருக்கான், நாமளும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம்னா படம் பார்த்த மாதிரி இருக்குமா? வீட்டிலேயே சோகம் தாங்காம தான் சினிமாவுக்கு போறோம். அங்க போய் சோக படத்தை பார்த்துட்டு வீட்டுல அழுதுகிட்டு வந்து வீட்டிலேயே சோகமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கா இங்க நம்ம வாழ வந்திருக்கோம். அப்ப அதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தை திரைப்படம் மாதிரி பார்த்தால் கூட அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான உலகமா மாத்திக்கணுங்கிறது நம்ம கையிலேயே கொடுத்துருக்கிறதுனால புரிதலோட வாழ கத்துக்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு ஆனந்த உலகமாக விரியும். அது நம்ம மனம்தான் அந்த மாதிரி விரிச்சு இந்த உலகத்தை காட்டுறதுங்கிறது புரிதலோட நம்ம சாட்சி பாவனையில பார்க்க முடியும் என்பதுதான் எங்க மகான்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதை நல்லா உள்ள வாங்கிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்கு தான் கொடுக்கப்படுது. இது எந்த அளவுக்கு நீங்க மனதுல உள்வாங்கி மனதை உயர்த்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பாதையில ஞானத்துல விரிந்து ஆனந்தமாக வாழ முடியும் தான் இந்த பாடத்தினுடைய முக்கிய மைய கருத்தாக பார்க்கிறோம். அப்ப இன்றைய பாடத்தை வந்து நான் 45வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். 46வது ஸ்லோகத்திலிருந்து திங்கட்கிழமை இருந்து பார்க்கலாம். அப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.